மீண்டும் ஒரு மாலை வணக்கம். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 powered by ChatGPT ல tie number 5 Ahmedabad APL Pipers and U Mumbai looking for their first win of the season, but their second appearance this time. Please welcome the defending champions, U Mumbai TT. And going up against them for the very first time this season, please welcome Ahmedabad APL Pipers. மொத்தத்துல டாஸ் எல்லாம் ஜெயிச்சாச்சு, சைடுலாம் சூஸ் பண்ணியாச்சு. முதல் மேட்சுக்கான நேரமும் வந்தாச்சு. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் பவர்ட் பை ChatGPT இப்போதைக்கு ஏட்ரியன் மற்றும் லிலியன் மோதுறதுக்கான நேரம். ஒரு பக்கம் ஒரு பெல்ஜியன், இன்னொரு பக்கம் ஒரு பிரான்ஸ் நாட்டு வீரர். முதல் புள்ளி இப்போதைக்கு சோஃபியா பொல்கனோவா. ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல அவங்க ஆடுறதுங்கிறது ஒரு டார்பி ஃபீலிங் இருக்கும். போதுமா வர்றோமா அப்படின்றாங்க. 3-4 சீவவே எழுந்துட்டாரு. தப்புன்னு சொல்லிட்டு 5 புள்ளிய முதல்ல. யங்ஸ்டர் வந்துகிட்டு இருக்காங்க. லிலியன் பாதே, பிரித்திகா, அவங்களே சொல்லணும். படிச்சிரு பொண்ணு 30 மாதிரி தான் இருந்தது. தீயா ஆடிக்கிட்டு இருக்காரு லிலியன். கொண்டு வரது இந்த ஸ்போர்ட்டுக்கே நல்ல விஷயம். இந்த கேம் லிலியன் பாதே பக்கம் போது. சீவவே எழுந்துட்டாருங்க. 10 வருஷம் இருப்பாரு. முதல் புள்ளி எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல ராலி ப்ரோலாங் ஆச்சுன்னா சத்தியருக்கு அட்வான்டேஜ். இப்ப அதுதான் இந்த பக்கம் மாறி இருக்கு லைட்டா. ஏட்ரியனுக்கு முதல் புள்ளி கிடைச்சிருக்கு. ஏட்ரியன் ரெசன் போஸ்ட் கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. நீங்க ஸ்பான்சர்ஸ் வாங்க திறமை இருந்தா நிச்சயமா மேல வந்துடலாம். அதோட முக்கியம் சரியான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாரொருத்தங்க உள்ள இருக்கணும். இப்ப ஹாலண்ட பத்தி இவ்வளவு பேசுறோம் நாம. அவங்களுக்கு 2 முக்கியமான ஏரியாக்கள்ல கோவாவும் ஒண்ணு. நீங்க கம்பேக் பட்டுதானே போச்சு. அதானே பார்த்தேன். எப்படி தானே வரணும் பாயிண்ட். பெரிய விஷயம் சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு நிர்பர்னே. டவுன் த லைன் சிறப்பான வின்னர் ஏட்ரியனுக்கு 6. எப்ப நீங்க பாடி நோக்கி திருப்புறீங்களோ அப்ப திருப்பி அனுப்புறது கஷ்டமா இருக்கு ஏட்ரியனுக்குன்றத கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காரு லிலியன். அந்த ஹெட் டு ஹெட் நம்பர் சும்மா இல்ல போல. அது மட்டும் இல்ல, இவர் உசுப்பி விட்டது அபிநந்த். முதல் போட்டிய அவ்வளவு சீக்கிரமா தோத்ததுனால இப்ப பழி வாங்குறாரு ஏட்ரியனை. ஏட்ரியன் ரசல் ஃபோர்ஸ்க்கு பாப்போம். பிஹைண்ட் தி பேக் வந்து அவரோட சிக்னேச்சர் மூவா நம்ம போன சீசன் நிறைய பார்த்தோம். ஒரு ஜோன்ல இருக்காருங்க லிலியன் பாதே. சால்ட்டா டீல் பண்றாங்க. இந்த முறை அந்த பேக் ஹேண்ட் எக்ஸாக்ட்டா அளந்து வைக்க முடியல உள்ளுக்குள்ள. பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு சாதாரணமா கிடைக்காது இல்ல. அபிநந்த் வந்து இப்போ யூடிடில இருக்கிறதுனால அது கிடைக்குது அவருக்கு. அவங்க தான் அடுத்து உள்ள வருவாங்க. ஆடேங்கப்பா, அந்த 4 அண்ட் கிராஸ் கோட் தரமா விழுந்துகிட்டு இருக்கு. 2 லெட்ட விட்டதுக்கு நான் எவ்ரி சீசன் நாக் அவுட் ரன் போயிருக்கேன். ஏங்க சம பிளேஸ்மென்ட்ங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது சர்வையே அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி இந்த செட் எனக்கு கொடுத்துரு. கோல்டன் கேர்ள் மணிகா பத்ரா returns to ultimate table tennis. எதிரில் இருக்கிறது அண்ணா ஹர்சே. வேல்ஸ் நாட்டு வீராங்கனை என்ன பண்ண போறாங்க? முதல் புள்ளி அண்ணா ஹர்சே. கௌதம் யூ மும்பா டிடியோட கோச் மர்ஃபி தான் அவங்களோட பர்சனல் கோச்சும் கூட. அதனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் அண்ணா ஹர்சே இந்த டோர்னமெண்ட். மணிகா பத்ரா அந்த ஸ்பின் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, மீட் பண்ணாலும் பந்து நகரவே இல்லை, மேல் நோக்கி தான் போச்சு. பிரிவுனா மணிகா பத்ரா, அவ்வளவுதான். ஆண்களுக்கு சரத் கமல்.
31 வயசாகுது, அவ்வளோ அனுபவம் இருக்கு. சரத்கமல் 5. ரயன் கிக்ஸா சொல்லுவீங்க. ஓகே, நீங்க உங்க காலத்துக்கு அவரு, எங்க காலத்துக்கு கேரத் பேல். 5-9. அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கம், அப்படிதான் சொன்னது. அதாவது மணிகா பத்ரா என்ன பண்றாங்கன்னா ஸ்பின்னோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. லக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்துச்சு அனா ஹர்சேக்கு. ஏன்னா நெட்ல பட்டு நின்னு நிதானமா பட்டுமான்னு கேக்குது பந்து. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு சொல்லலாம். அட்டாக்குக்கு போனாங்க. வேற லெவலுங்க, வேற லெவல். பொசிஷன்ல இருந்து மாத்திர மாதிரி ஒரு சர்வ் போட்டு அதுலயே முடிச்சாங்க. தீயான பினிஷிங் அண்ணா ஹர்சே கிட்ட இருந்து. முதல் கேமை 11-7 எடுத்திருக்காங்க. மணிகா பத்ரா கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வருதா பாக்க ஃபர்ஸ்ட் கேம்ல. நிச்சயமா பாராட்டணும். இந்த முறை நேரா டேபிள்ல படல, கொஞ்சம் பொசிஷனை மாத்திக்கிட்டாங்க. டவுன் த லைன் நச்சுன்னு வைக்க முடியாது. ஏய் தம்பி, கலக்கலா டிசைன்லாம் போட்டிருக்கான் தலையில. அடடா, சர்வீஸ் யாருக்குன்னா மணிகா பத்ரா ஓடுது. அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆமா. நீங்க டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு காட்டுறாங்க அனா ஹர்சே. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வருது. 5 புள்ளிகளை முதல்ல ஆனா தொட்டிருக்கிறதுனால கருத்துக்கள் சொல்லுங்க. நாங்க உங்க கேள்விகள்லாம் கம்பைல் பண்ணி சரத்கமல்கிட்ட கேட்போம். ஒரு டாமினன்ட் கேம் ஆனா ஹர்சேக்கு. நல்ல ஸ்போர்ட்டுங்க. ஆக்சுவலா ராமன் வந்து போன முறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, திரும்பி போகும்போது டெல்லியோட கோச் ஆஹா பிஸ்லரி ஷார்ட் ஆஃப் த டைய தான் இருக்கணும். அப்பா, அந்த சிரிப்புக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாயிண்டை எடுத்திருக்காங்க. அண்ட் நிச்சயமா பிஸ்லரி ஷார்ட் ஆஃப் த டைய அதான் இருக்கணும், சந்தேகமே கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆஃப் த டே போட்டி ஒரு சிறப்பு தானே. நிச்சயமா. திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதேதாங்க. அட்டாக் பண்ண விரும்பும் போது டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு நெட்ல போய் தான் விழுது. இஸ் பெர்ஃபார்மன்ஸ் அலோன் மேட்டர்ஸ். இங்க முடிச்சு விட்டாங்க. 2-0 அப். யூம்பா டிடியோட அண்ணா ஹர்சே அவங்க யாருங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. எதிர்பக்கம் நிக்கிறது மணிகா பத்ரா இருந்தாலும் அவரோட கேமை காமிச்சிருக்காரு அண்ணா ஹர்சே. பாத்தீங்களா, யாருக்கு வீசா கொடுக்கறது இல்லையாமா, எல்லாரும் வராங்க அப்படின்ட்டு. இந்த கேம் என்னோடதுன்ற வேகம் தெரியுது மணிகா. இருப்பாரா மணிகா பத்ரா? புடிச்சிட்டாங்க. அவங்களும் டெம்ப்ளேட்டை புடிச்சிட்டாங்க. பந்த திருப்பி அனுப்புறது ஸ்லோவா அனுப்பிட்டு எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது தேர்ட் கேம்ல. ஆமாங்க, தேர்ட் கேம் சிண்ட்ரோம் அவங்களுக்கு. அடடே, 5 லவ் வந்துருச்சு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டே வந்தாச்சு. அவ்வளோ டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். அடடடடா, 6 லவ். ஒரு 11 லவ் பார்த்தா செமையா இருக்கும். டவுனா இருந்திருப்பாங்க அந்த முதல் 2 கேமுக்கு அப்புறம். கண்டிப்பா 9-1. அது எப்படி வெறுங்கையோட கையில பேட் இருக்கு. யூமும்பா தான் லீடிங். அடடடடா, 10-10. முடிஞ்சு. 11-4. இந்த கேமை எடுக்கிறதுக்கு 11 புள்ளிகள் தேவை. ஆனா ஹர்சே முதல் 2 கேம்களை ஜெயிச்சு மேட்சை ஜெயிச்சாங்க. மணிகா பத்ரா எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசி கேமை ஜெயிச்சிருக்காங்க. மக்களே, பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT-ல இப்போதைக்கு டை நம்பர் 5. அதுல 3வது சோஃபியா பால்கனோவா மற்றும் பயஸ் ஜெயின் ஒரு பக்கம், ஆனா ஹர்சே இன்னொரு பக்கம்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. 32 வயசாகுது சோஃபியாக்கு. 43 அவங்களோட வேர்ல்ட் ரேங்க். இன்னொரு பக்கம் பயஸ் ஜெயின், டபுள் ஸ்பெஷலிஸ்டும் கூட அவரு.
சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரெண்டுமே ஆடக்கூடியவர். 5-3 butterfly time out. 5 பாயிண்ட்களை முதல்ல தொட்டதன் காரணமாக இப்போதைக்கு பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டும் வந்தா ஜெயிக்கிறதுக்கு. 4-6. ஹையஸ்ட் ரேங்க்ட் யூரோப்பியன். 7-8. இது எதிர்பாராத வண்ணம் மேனா விட்ட பாயிண்ட். 9 all. கில்லுக்கு போனாங்க. ஆடாடா ஒரு ரேலி வருது நினைச்சோம், ஆனா அத உடைச்சாங்க சோஃபியா பால்கனோவா மற்றும் பயஸ் ஜெயின். பாயிண்ட் அவங்களுக்கு 10-9. மேனாவோட சர்வ் ஆச்சாச்சப்பா வருதுப்பா, கோல்டன் பாயிண்ட் வந்தே தீரும் அப்படின்ற ரன்ல மனுஷங்க. ஆனா சிக்கல் என்னன்னா கோல்டன் பாயிண்ட்ல அந்த பக்கம் கோல்டன் பாயிண்ட். ஆனா ஒரு தவறுகள் இங்கேயும் தொடர்ந்து இந்த கேமை எடுத்துட்டு போறாங்க சோஃபியா பால்கனோவா மற்றும் பயஸ் ஜெயின். கோல்டன் பாயிண்ட் அவங்களுக்கு தான். அதாவது சிங்கிள்ஸ் ஃபார்ம டபுள்ஸுக்கு மிக்ஸ்டம்ஸுக்கு கொண்டு வர முடியல அண்ணா ஹர்ஸ்டேனால. ஆனா அடுத்த 2 கேம்ஸ் நல்லா இருக்குங்க, எங்கேயுமே போயிடாதீங்க. இந்தியன் டேபிள் டென்னிஸ் கிடைக்கிற பலன்கள். ஆனால் எடுத்த பாயிண்ட் எங்க 19 ஆரம்பிக்குது ஜப்பான்ல. சத்யன், மனுஷா, மானவ் தக்கர் அவங்களோட ஹர்மீத் தேசாயோட இவரும் 5வது நபரா பேச முடியாதுங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. டிவி பண்ணிட்டாரு. சில விஷயங்கள் அந்த மாதிரி தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க பாயிண்டே கொடுக்காம மேல ஏறிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க சோஃபியா பால்கனோவா மற்றும் பயஸ் ஜெயின். 5 புள்ளிகளை முதல்ல தொட்டிருக்காங்க. மொத்தல வந்து நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம், வெற்றி தோல்வியை மறந்துடலாம் பாப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 2வது புள்ளி. டிவில இருப்பாங்க, ஸ்மார்ட்டா அவங்க வேலையை செய்யணும். கௌதம் வந்து எப்போதுமே அடடா வேறான ஒரு மிஸ்டேக் அங்க, திருப்பி அனுப்பல. 2 3 4 5 ஆட்டேங்கப்பா 9-8. வாங்க சார், இன்னொரு கோல்டன் பாயிண்ட்க்கு வாங்க சார். 9 all. ஆஹா, அது இப்ப என்ன 10-9 மாறுது. ஆனான்னு சொன்னீங்களா அண்ணான்னு சொன்னீங்க? டிடிஆர் போறாரா? TTR challenge by U Mumbai TT for hiding the serve. Ball not hidden. Challenge unsuccessful. 11-9. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல பால் நாட் ஹிட்டன் சொல்லிட்டாங்க. Challenges remaining. அதனால அந்த சேலஞ்ச் தோத்துட்டாங்க, பாயிண்ட் போயிடுச்சு. என்ன ரிஸ்க் எடுத்துருக்காருங்க, பெரிய ரிஸ்க். ஆடி பாத்துக்கலாமே. ஒரு மாதிரி ரேட்ல இருப்பார் நிச்சயமா. மக்களே ஒரு அருமையான கம்பேக் கொடுத்தாங்க இவங்க டிடி. ரிவ்யூஸ் இன்னும் 3 பாக்கி இருக்கு. அஹமதாபாத் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க பக்கம் தான் மேட்ச் போயிட்டு இருக்கு, நாங்க ஏன் கேட்கிறோம் பாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் கேட்டாப்ல, அந்த ஒரு கேம் பாயிண்ட்ல. ஓ ஓ ஓ, இப்பதான் கொஞ்சம் ராலிஸ் வேகமா வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஸ்லோவா அப்ரோச். நிறைய unforced errors are piling up for Mumbai TT. Butterfly timeout. எல்லாமே உங்க பக்கம் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே சரியா தான் இருக்கும். ஆனாலும் நாங்க கொஞ்சம் ட்ரை. ஆடேங்கப்பா, வேற லெவல் ரிட்டர்னுங்க, அது வேற லெவல். எக்ஸ்க்ளூசிவ். நீங்க வேற. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 9-8. ஆடாடா, இந்த நெட் கார்டு இருக்குதே. ஒவ்வொரு கேம்லயும் அந்த குரூஷியல் மூமெண்ட்ல கோல்டன் பாயிண்ட் சொன்னமா. கோல்டன் பாயிண்ட், கோல்டன் பாயிண்ட். நீங்க வாழைப்பழத்தை விட்டுட்டு பலாப்பழத்தை சாப்பிடுறாங்க அவங்க. நம்ம கோல்டன் பாயிண்ட் பாக்கி. லக்கு கொஞ்சம்
டிடி அந்த பாயிண்ட் வந்திருக்கு. இழுத்து பிடிச்சு கடைசி கேம் எடுத்துட்டாங்க. ஒரு புள்ளி வந்துருச்சுங்க. ரிஸ்க் எடுத்தாரு பயஸ் ஜெயின். நான் அடிச்சு முடிக்கிறேன்னு போனாரு, நெட் கார்ட்ல பட்டு வெளில போயிடுச்சு. விடா முயற்சிக்கு கிடைச்ச வெற்றிங்க அது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வெல்கம் பேக் சொல்லணும். டிடி லெஜெண்ட் சரத் கமலும் நம்மளோட ஜாயின் பண்றாரு. சரத் வாங்க. எஸ், செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். எல்லா கேமும் ரொம்ப க்ளோஸ். அந்த மிக்ஸ் டபுள்ஸ் அந்த டீம் வேர்ல்ட்லயே பெஸ்டா இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மெடல் வின் பண்ணது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ரேலியே முதல் ரேலியே தரமா இப்பதான் அவ்வளோ இல்லை. நான் சீக்கிரமா மிச்சர் எனக்கு கொடுப்பானுங்க. ஸோ வெரி வெரி அனலிட்டிக்கல் ரெண்டு பேருமே. ரொம்ப ரொம்ப டேபிள் டென்னிஸ் பற்றி யோசிச்சுட்டு இருப்பான் காமிச்சு. ஃபென்டாஸ்டிக் ஹியர் சரத். அப்புறம் உங்களோட பொறுமையை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க, ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்க. அழகாக பொறுமையாக நீங்கள் எல்லாமே அப்ளைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மக்களே. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இந்த கேம்ஸ்லாம் 3 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்காதா? நீங்க வந்து இப்போ யூடிடிக்கு வந்து அந்த ரேங்கிங் நீங்க அட்ராக்டிவா பண்ணி ஆகணும். டிஞ்சி ரூம்ல பண்ண முடியாது. ஆமா, ஷாட் சரியான ஷாட். உள்ள வந்து ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் பண்ற ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ வி ஸ்டில் டோன்ட் நோ இதுக்கப்புறமா. வெரி குட் டிஃபென்ஸ் பை பாயஸ் அண்ட் டேக் ஓவர். அதுக்கப்புறமா நல்ல ஃபினிஷ் இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு. ஸோ மானுஷா இப்போ அஹமதாபாத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. இப்போ மும்பாக்கு 2வது மேட்ச் இருந்தாலும் அஹமதாபாத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். நிறைய மேட்சஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒன்று அவங்கள தேத்தணும், அவங்கள பேசி தேத்தணும். இல்லைன்னா நீங்க செகண்ட் பேருக்கு யோசிக்கணும். அது ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். Wow. Wow. Woo. Change in hand வேற. Wow. Super rally. பாயஸ் ஜெயின், மானுஷா இந்த ரேலியில வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஜப்பானை வின் பண்ணிருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா விளையாடுறாங்க. பட் அதே மாதிரி ஒரு ஆனா அப்படி இருந்தாலுமே பாயஸ் ஜெயின் தான் சொல்லிச்சுன்னா ஆமா சர்வீஸ்லயே இது. பாயஸ் நல்ல ஐடியா. 2வது மானுஷ் திரும்பிட்டாரு டேபிள்ல. ஃபோரன் கார்டை பார்த்தாரு. ஸோ பாயஸ் நினைச்சிட்டு இருப்பாரு, அம்பையர் சும்மா இருயா, என் வேலையை பண்ண முடியாது. ஃபேண்டாஸ்டிக் மானுஷ். நீங்க யாருன்னு காமிச்சிட்டீங்க, அந்த ஃபைட்டர் இன் மானுஷ். சூப்பர், நல்ல ஃபினிஷ். 1-all திருப்பியும். ஸோ டை ஸ்கோர். அங்கூர் பட்டாச்சாரிய மேட்ச் இருக்கும்போது நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். நீங்கள் சென்னையில் இருந்தால் டிக்கெட் கூப்பிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் அதான் பண்ணதான் சொல்ல முடியும். அப்புறம் நீங்க அந்த டேபிள்ல ஏரியா செலிப்ரேட் பண்ணதுக்கு நீங்க நேஷனல்ஸ்ல வந்து அமர்றதுல நடந்தது நான் சொல்லி நீங்க வந்து உங்களுடைய அந்த நேச்சர் தெரிஞ்சிச்சு எனக்கு. இன்னும் கேட்கணும் நினைச்சேன். இப்போ வந்து ஸோ வரும்போது அந்த நாலேஜ் வந்து கான்ஸ்டன்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட். அதுவும் இப்போ வந்து நான் இன்னைக்கு விளையாடிட்டேன், நான் பிளேயர் ஆகிட்டேன் இந்த 3வது செட்டில் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பேட்மிண்டன்லாம் அது ஒரு பிரச்சனையா இருந்து நாங்க எல்லா மெடலையும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அந்த எண்ணிக்கைலாம் அவங்களோட என்ட்ரிலாம் கம்மி பண்ணாங்க. முக்கியமான ஈவெண்ட்ஸோட லெவலுக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இல்லை. ஸோ அதனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பியும் பின்னாடி போயிருக்காரு மானுஷ். நல்லா ஆடுறாரு. நிச்சயம் நீங்க அதனால வாக்குவீங்கிற நம்பிக்கை இருக்குது. பயிற்சிக்கு செம நம்பிக்கைங்க. ஐயோ ஐயோ, 2 பேரும் சூப்பரா இருந்தாங்க. LeBron James உடைய celebration fantastic. Sensational performance from Payas Jain. Deserving win இல்லையா? ஆமாங்க, ஆமா, ரொம்ப நல்லா ஆனா இந்த மேட்ச் ரொம்ப கம்போஸ்டா and வேற லெவலே ஆஃப் தி மேட்ச் வாஸ் வெரி வெரி ஹை. மக்களே, கடைசி போட்டி நடக்க போகுது. grip பாத்தீங்களா? 10 ஹோல்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆடாரா
முதல் புள்ளி சோஃபியா பால்கனோவா. ஆடேங்கப்பா, இரண்டாவது புள்ளியும் அவங்க பக்கம் தான். மக்களே, இந்த ஸ்போர்ட் குவீன் ஆஃப் யூரோப் அவங்க. முதல் புள்ளி அதன் காரணமா பல பேர்த்தோட எக்கானமியை நீங்க டெவலப் பண்ண முடியும். ஆடேங்கப்பா, சோஃபியா பண்ண அதே தவறு அனுஷா குடும்பலே பண்ணிருக்காங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஆடேங்கப்பா, அது நெட்ல பட்டு வந்து திருப்பி நெட்ல பட்டதெல்லாம் அநியாயங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குலயும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. கண்டிப்பாங்க. ஆடாடா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாருமே நெட்ல பட்டு தான் பந்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்வ்ல வேகம் இல்ல, ஆனால் இந்த திருப்பி முடிச்சுங்க. இந்த கேம் இப்போதைக்கு சோஃபியோட பாக்கெட்ல விழுது. ஒரு நல்ல ராலி பில்டப் ஆச்சு, ஆனா கடைசியில இருக்கும் மனசுக்குள்ள. எங்க அப்பா, பேக் ஹேண்டு. போன கேம் எப்படி ஆரம்பிச்சது அதே மாதிரி நிச்சயமா இந்த கேம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அற்புதமான ஒரு ராலி உருவாகிட்டு இருந்துச்சு. மீண்டும் அந்த பழைய தவறுகள் திரும்ப வந்துருச்சு. 5-3. 4 ஷாட் அண்ணா பார்த்தா இந்த கேம்லயே டைய முடிக்க பாக்குறாங்க சோஃபியா. கொலை வெறி அந்த பந்து அடிக்க போறாங்க. 4 ரன். சோஃபியாவை செலிப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க. அதுவே சக்சஸ்ங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதுதான் அந்த ரியாக்ஷன் தான். பெரியலோட இந்த பொண்ணு சூப்பர்ரா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. நிச்சயமா அவரு சாண்டோஸ் பாருங்க. முதல் பாயிண்ட் சோஃபியாக்கு போயிருக்கு. டிஎன்ஆர் ஆவாஸ் கம் சவுண்ட குறை அப்படின்றாங்க. கலாய்ச்சிட்டு இருக்காங்க அன்புரோட. பெரிய செலிப்ரேஷனா பார்த்தாங்க. ஒரு பாயிண்ட், வேல்யூபிள் பாயிண்ட் லூஸ் பண்றாங்க. தோக்கலாம். இது வந்து எதிர்கால வெற்றிக்கு ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன் தான் இது. அவங்க இப்போதைக்கு ஒரு ரிதம்குள்ள வராங்க. ஒரு செட்டிங்ல ஆடுறதே ஒரு பதட்டம் தான். நம்ம கபடியில சொல்றாங்க, எனக்கு லைட் போட்டு ஆடுது இல்லைன்னு. மாதிரி பரபரன்னு போயிடுறாங்க. அது இந்த மிஸ்டேக்ஸா மாறுது. இன்னொன்னு, எப்படி ஸ்வீப்பை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இப்படிதாங்க. ஒரு அதிரி புதிரியான ஷாட். அந்த ஆங்கிள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி. தெரிச்சிட்டாங்க சோஃபியா பால்கனோவா. அவங்க யாருன்னு காமிச்சாங்க. அனுஷ்கா முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. பட் ஒரு 3-0 வாஷ் அவுட்டை தவிர்க்க முடியல. இந்த டைய அஹமதாபாத் 9-6 ஜெயிச்சிருக்கிறாங்க.